பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஏற்பான விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களானே இந்த எஸ்ஆர் நோக்கி? இல்லை, என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க என்ன திட்டத்தில் இதை நடத்துறாங்கன்னு தெரியல. இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு மீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதில் வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மனச்சான்று படி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர், உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும். ஒருவர் 2 இடத்துல செலுத்துறது அது தவறு. இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலரெல்லாம் எடுக்கப்படாமல் இருக்கு. நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். அந்த வாக்கை வேற ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு. இதெல்லாம் முறைகேடு. சரி, அப்ப அதை மட்டும் கண்டுணர்ந்து வெளியில நீக்கிறதான சரியான திருத்தமா இருக்க முடியும். நீங்க மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடிங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே கூட்டணி யாரோடு, எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நீ இப்ப வந்து இந்த வாக்கை சரிபாருன்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்க என்ன மக்களுக்கு இது குறித்து ஆபத்து தெரியல. ஏன்னா ஒரு நாட்டில், இந்த நாட்டில் இந்த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம், உரிமை. அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு? எனக்கு இங்க வேற என்ன இருக்கு சொல்லுங்க. குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காதீங்க. குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கேன்ல, செலுத்திருக்கேன்ல, அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற? உனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு. நீ ஏன் பதட்டமா வச்சுக்கிற? எதுக்கு வச்சுக்கிற? நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். நீ குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல, தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல. எப்படி இது?